வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் காக்கரக்காயா உள்ளிக்காரம் டிஷ் நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் பாவக்காவை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அது உள்ளே இருக்கிற ஒயிட் சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம அதை அரைக்க தான் போகிறோம். நெல்லிக்காய் சைஸ் புளி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, சீரகம், உளுத்தம்பருப்பு, மல்லி, 10 பூண்டு பல் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம்ல, சீரகம், மல்லி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது எல்லாமே அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பூண்டு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு நீங்கள் அதை வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அப்போ தான் அதுக்கான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இது வதக்குற அப்பயே நடுவில் கல்லுப்பு எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்த மசாலா ஐட்டம் அண்ட் வெங்காயம் அது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு நல்லா கிடைக்கணும். ஓகே, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பதத்தில் உங்களுக்கு இருக்கணும், அந்த பேஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்து அந்த பாவக்காயை அந்த பேஸ்ட் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி செஞ்ச பேனையே அதை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதித்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பாவக்காவை அந்த பேனில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு தண்ணியும் எதுவும் ஊற்ற வேணாம். 15 to 20 மினிட்ஸ் அதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது அது நல்லா வெந்திருக்கு. இந்த பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆந்திரா ஸ்டைல் காக்கரக்காய் உள்ளிக்காரம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.